ஜவுரியத்துக்கு நீ பேசி சட்டத்துக்கு பேசிட்டு இருக்க. முதல்ல எப்படி பேசன்னு தெரிஞ்சுக்க. அதை எப்படி பேச நீ தெரிஞ்சுக்க. அடடா போமா கிட்ட போயாங்கிட்டு ஜவுரியத்துக்கு போறாங்கற வாடாங்கற கேள போயங்கற. முதல்ல பொம்பளை புள்ள எப்படி இருக்கு உன் சட்டத்துக்கு வாமான்ற போமான்ற பாரு. முதல்ல பொம்பளை பத்தி எப்படி பேசணும் அப்படி பேசு. நான் சரியாதே நான் பேசிக்கிறேன். நான் சரியாதே நான் பேசுறேன். தேவை இல்லாம எனக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க. தேவை வந்து என்ன பேசிட்டு இருக்க. போறல பொட்டி கலந்து போ. இங்க போறப்ப பொசிஷன் நம்ம மாறி போயிடும். நாலு பக்கம் நடம்பத்து நடுகலம்ப சொருகி புரிஞ்சு. மூணு பக்கம் நடம்பத்து நடு சொருகி தெரிஞ்சுக்க. ரெண்டே பட்டு திருப்பி புரி. மூணே அப்படி சாத்து விட தெரிஞ்சுக்க. பூந்துக்கு ஏந்து விட பணியத்துக்கு படுத்துறத மேல. மக்களுக்கு பத்தி அந்த மேல. மிச்சக்க முறிகட மேல. உங்களுக்கு நோண்டி அந்த பாடிக்க பாயல மேல. அருவாருக்கு காரணம் இடங்க மேல. ஓடி கேனா பூட. கேனா அப்புறம் சொன்னா வேணே. ஏய் மரியாதை என்ன நீ நான் சொல்ற மரியாதை பேசிக்க. நான் தான் பேசுறேன்னு நீ வாய்க்கு வாய் முதல்ல பேசாத. இவர் நானே பேசுறேன் வாய் வாய் பேசாத. காரணம் இல்லாம பேசக்கூடாது. நான் இந்த விஷயம் நான் பேச மாட்டேன். நான் பேசுறேன்னா காரணம் இல்லாம நான் பேச மாட்டேன். நானே பேசுறது காரணம் இல்லாம பேச மாட்டேன். கேனா பூனா மாலைன்னா கேட்டு புரிஞ்சக்கூடிய மாலை நான் சொல்றேன். நீ என்ன கேனா சூனா என்னன்னா என்ன கேனா பூனா சூனா வேணும் சொன்னேன். அப்படினா கேப்ப புண்ணாக்கு சுண்டல பேச நல்ல தெளிவா பேசணும் சொன்னேன். ஏய் சும்மா போய் நீ கேனா பூனா சுண்டலையா வருதுன்னு கேக்குறேன். ஏய் சுண்டலங்கறியா என்ன சமாளிக்க தெரிஞ்சா பேசணும். இங்க பாரு நான் சமாளிக்கிறேன். கேனா பூனா சூனால என்ன அர்த்தம்? கேப்ப புண்ணாக்கு சுண்டல நல்ல தெம்ப சாப்பிட்டு பேசணும் சொன்னேன். கேனா பூனா சூனான்னு சொல்றேன் நீ. நல்லா வாங்குது. ஏய் ஓ ஜவுரியத்துக்கு மேல ஓ சட்டத்தை பேசிர கூடாது. பொம்பளை புள்ள எப்படி இருக்கு? இங்க நீ கேனா பூனான்னு சொன்ன என்ன அர்த்தம் சொன்ன நீ? அண்ணன் சொல்லிட்டேனே. என்ன சொன்ன? கேனா பூனால கேட்டு புரிஞ்சு நம்ம சுப்பிரமணிய சூனா பண்ணாங்கறாங்க. அடுத்த வந்து வாங்க சூனா அப்படி கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் அப்படி கூப்பிடுறாங்களே? அப்படி கூப்பிடுறாங்களா? அது மாதிரி இப்ப கரல பருப்பு காணா பருப்புங்கறாங்க. காணா பருப்பா? ஆமா நீ சமைச்சாவில தெரியும் காணா பருப்பு கீனா பருப்புல. தூணா பருப்புங்க. அது மாதிரி நான் சொன்னேன். நீ என்னவோ ஜவுரியத்துக்கு நீ பேசுற. நீ நம்ம ஓஞ்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க பாரு கார்த்திக் ராஜா. ஏய் அஞ்சிதா. என்ன பண்ணுவ? என்ன மிரட்டியா? நீ மிரட்டறியா? இந்த மிரட்டல உருட்டல யாரா கேன போய் வருவா அவன்ட்ட போய் பேசணும். இந்த மிரட்டல எவ்வளவு இழுச்சா வருவா அவன்ட்ட போய் பேசிக்கணும். இன்னைக்கு மாட்டனா எனக்கு இழுச்சாச்சிருக்கு நீதானே. இன்னைக்கு மாட்டனா கேன போய் நீதானே. பாப்பா யார் கேன போய் யார் இழுச்சாச்சிருக்கு பாப்போமா. பாப்போமே சொல்றேன் போய் பாக்கிட்டு. என்ன 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 மிரட்டறியா? நீ மிரட்டறியோ? என்ன என்னையா? என்ன வாய பாருங்க. ஆளை மண்டைகளே. இப்படி ஒரு பப்புடி கிடைச்சு. உன்னையெல்லாம் புரிஞ்ச மசுரனா வச்சு. உன்னையெல்லாம் பொண்டாட்டி மயிரில வச்சிருப்பேன். இது முகர் கடை ரெண்டு பொண்டாட்டி வேற. தேவையில்லாம நீ அதிகமா பேசு. நீ இந்த ரெண்டாவது நான் பொண்டாட்டிடா. மூணு நீ எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்படித்தான் எல்லாமே சொல்லுவீங்க. என்ன சித்தப்பா நோட்டா போட்டோல வச்சுக்க. சித்தப்பா மயில புடுங்கனப்பான்னு இருக்கான்னு ரொம்ப மரியாதை பேசிக்கிட்டு. நான் உங்களுக்கு ரொம்ப மரியாதை பேசிட்டு இருக்கேன். என்ன சித்தப்பா சித்தப்பா தானே? என்ன சின்னம்மா சேர்த்து வச்சுக்கலாம் பாக்குறியா? சின்ன லூசு பேரு. சித்தப்பா சின்னம்மா நான் ஏன்டா சேர்த்து வைக்கிறேன்? சித்தப்பா சித்தப்பா பெரியப்பான்னு முதல்ல ஆண்கள்ட்ட எப்படி பேசணும் முதல்ல மதிக்க கத்துக்கமா. பொம்பளை படி எப்படி மதிக்கிறது அப்படி கத்துக்க. வாய் முதல்ல பேசாத. இந்த வாய்க்கு வாய் நீ பேசாத. வாய்க்கு வாய் பேசுற பொம்பளை இருந்தா குடும்பம் மசுரோட வளங்க. இந்த மாதிரி வாய்க்கு வாய் பேசுற ஆம்பளை குடும்பத்துல மயிர் கூட வளங்காது. ஆமா அப்படி சொல்லாத. என்ன அப்படி சொல்லாத? ஆம்பளை பேசுறான்னா எல்லா வகையிலும் சரித்திரம். இங்க பாரு அப்படி நீ சொல்லாத. பெண்கள் பேசினா எல்லா வகையிலும் சரித்திரம் உண்டாகும். யார் சொன்னது? நாங்கதான். மூணு பொம்பளை ஒண்ணு சேர்ந்து பேசுறேன் இந்த நாட்டுக்கே பெரிய தருத்திரி. தருத்திரியமா? சரிமா எங்க வர்க்கமெல்லாம் பொறுமையின் பொக்கிஷம். எங்க பங்காளிகள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லு. சரி. 3 வருஷமா இருந்தாலும் அந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டோம். உங்க வர்க்கத்திட்ட ஒரு விஷயத்தை சொல்லு. முனியராஜ் பொண்டாட்டிய முனியாண்டி வச்சிருக்கான்னு மட்டும் இப்ப சொல்லு. விடிய முனே சிங்கப்பூர் சீனா துபாய் போயிடும். பங்காளி அப்படி இல்ல. 3 வருஷம் வந்தாலும் வெளியே சொல்லுவோம். என்ன ஒண்ணு கட்டிங்க காட்டிலும் கட்டியும் கூட போச்சுன்னா முனியராஜ் பொண்டாட்டி நான் பெண்கள் நானா உடனே பேசி திருத்திர யாருமே தப்பு பண்ண கூடாதுன்னு நாங்கதான். நீங்களும் எல்லா வேலையும் மாமா கிட்ட பார்த்துட்டு நீனே சொல்லி கொடுத்துருக்க. என்னோட வாயில ஆட்டோ எங்களை வந்து நீங்க திருத்திரிய. ஆமா உங்களை எந்த நேரம் நாங்க தாலி கட்டி கூட்டி வருவோம் அதோட எங்களுக்கு பிடிக்கிற சனி என்ன சனியை பிடிக்குது? இந்த மைச்சேடுக்கார பாட்டு போடுவாரு. மணமகளே மணமகளே வாவா மாமியால மறந்து வச்சு கொல்லவா. பாட்டு அப்படி வராது. மகளே குணமகளே வாவா குருண மருந்த கொடுத்து நீ கொல்லவா. எந்த நேரம் காலத்து வைக்கிறியோ அதோட மாமியா தனியா போயிரு இல்ல மருந்த குடிச்சிருது. என்னைக்கு கழுத்து நீட்டாம அன்னைக்கு 7 சனி ஜென்ம சனி பிடிச்சிருக்கு. யாரு எங்களை சொல்றேன் சொல்றேன். ஆத்தா அப்பே அண்ணன் தங்கச்சி சின்னத்தா பெரியத்தா சொந்த வந்த எல்லாரையும் விட்டுட்டு யாரையும் தெரியாத ஒரு ஆம்பளை நம்பி 21 வயசு தாண்டிடுச்சுன்னா ஒரு ஆம்பளை நம்பி வாரிய யார
பெரிய ஆளா நீங்க பெரிய ஆளா? நாங்க தான் பெரிய ஆளு. எப்படி? நாங்க தான் பெரிய ஆளு. எப்படி? யாருனே தெரியல ஆம்பளை. அவங்க அம்மா அப்பா முன்ன பின்ன கூட பாத்துருக்க மாட்டோம். அண்ணன் தம்பியை பாத்துருக்க மாட்டோம். அவங்க ஊர்ல யாரு என்னன்னே தெரியாது. இத்தனை வருஷம் 21 வருஷம் 22 வருஷமா பழகுன ஊரை விட்டுட்டு அம்மா அப்பா விட்டுட்டு கூட பிறந்த தங்க அக்கா தங்கச்சி விட்டு உங்க எல்லாம் தனியா வந்து குடும்பம் நடத்துறவங்க பெண்கள் நாங்க பெரிய ஆளா இல்ல நீ பெரிய ஆளாயா? நாங்க உங்களை வச்சு நாங்க எல்லாத்தையும் விட்டு எங்களை நம்பி நீங்க வாரீங்களே. சரி உங்க ஆயுசுக்கு உங்களை வச்சு நாங்க வாழ வைக்கிறோம். ஆமா வாழ வச்சு நீங்க எங்க போய் குறை சொல்லாத எப்போ நீ மத பெண்களை வந்து குறை சொல்லாத மத நீதான் நானும் சொன்னேன். அப்புறம் நீ தாமா எங்களை பொம்பளை என்ன பண்ண முடியும் நான் கேக்குறேன். 30 வருஷம் வயசான பொம்பளையே கிடைக்க மாட்டேங்குது ஊர் ஊரா தெரியல. பொண்ணு கிடைக்கலன்னு தெரியத்தான் செய்யணும். சும்மா இருக்க மாட்டேனே பொம்பளை இவ்வளவு குறை சொல்றேன். என்ன மயிருக்கு நீ கல்யாணம் பண்ற நான் கேக்குறேன். ஆஜர் மட்டும் போட்டேன்னு வச்சுக்க. ஏன் நான் பேசுறேன் எப்படி வீட்டுல வச்சிருக்காங்களே அதனால அவுத்து விட்டுறாங்க. எங்கிட்ட போய் தொலைஞ்சிருக்காங்க தெரியட்டும். இங்க பாரு இருக்க வாயை முன்ன பிடிச்சு கிழிச்சு விடுங்க. நீங்களும் 10 பேர் அடிப்பில்ல நீங்க இருக்க எலும்புக்கு. நீ அப்படியே உண்மையா உட்காந்து எந்திரிக்க விட முடியாது. நீ என்ன பேசுற நீ என்ன வந்தாலும் இங்க உட்காந்து எந்திரி பாப்போம். அசால்ட்டா பேச என்ன பத்தி நீ நடந்துக்கிட்டு இருக்க. இவ்வளவு சிரமம் முடியாது. ஆளு குண்டா இருக்க நான் சொன்னனால இவ்வளவு மாட்டேன். உனக்கு அறிவு இருக்கா நான் கேக்குறேன். ஆளு குண்டா இருக்கேன் பப்புக்காரன் ஒரு மசிருக்கா மாட்டான் ஆளை இருக்கடா மயிருக்கு பேச. சரி குண்டா இருக்கவே எல்லா வேலையும் பாத்துருவேன். என்ன வேலை பாப்ப? ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பாக்க. காலையில 5 மணியை போல வெளியே இருந்துட்டு அவன் குண்டி எலும்புன்னு அவன் குடும்பத்தை வச்சு ஓடுறான். நீ குடும்பத்தை ஓட்டியா? நீ நினைக்கிறதாமா தவறு. என்னதான் சொல்ல வர? அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க தூங்கி எந்திரிச்சு 4 மணியை போல எந்திரிச்சு புருஷன் தூங்கிக்கிட்டு இருந்தா தொட்டு கும்பிடுவா. கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு தொட்டு கும்பிடுவாங்க கால. இப்ப நீங்க அப்படியா இருக்கீங்க? புருஷன் தூங்கி இருக்கேன் எட்டி மிதிக்கிற முண்டை போய் கிடக்க அப்படின்னு. ஏன் நாங்க தொட்டு கும்பிடுமே பாக்குறோம். தண்ணி குடிச்சுட்டு எங்கிட்ட காலை வச்சு எடுத்துருக்கேன் யாருக்கு? தண்ணி குடிக்கிறோம் மட்டும் முதல்ல குறை சொல்லாதீங்க. வேற என்ன? தண்ணி குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க. ஒரு புருஷங்கார வேலைக்கு போயிட்டு வர்ற புருஷனை வாங்குங்க உட்காருங்க பாலை சாப்பிடுங்க பழத்தை சாப்பிடுங்க. அவங்க நேரத்து வேற பொம்பளை பிள்ளைய எப்படிங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி காலுகையை அமைக்கி விட்டு தொழிலுக்கு போனீங்க எப்படிங்க பண்ணீங்க அப்படின்னு காலுகையை அமைக்கி விட்டு சாப்பிட சொல்றதே மரியாதை. நீ புருஷன் சரி வா தின்னு குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க. என்னன்னு கேக்குறேன். அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கா குழந்தை வருந்தா தாய்ப்பால் எத்தனை வருஷம் தாய்ப்பால் கொடுப்பாங்க? 5 வயசு வரைக்கும். 5 வயசு 6 வயசு வரை தாய்ப்பால் கொடுப்பாங்க. நான் செத்த பால் குடிப்பேன் செத்த போய் விளையாடுவேன். அப்பெல்லாம் தாய்ப்பால் 5 வயசு 6 வயசு வரை தாய்ப்பால் கொடுத்தாங்க. சரி இப்ப நீங்க அப்படியா இருக்கீங்க? வேற எப்படி இருக்கும்? குழந்தை வந்து 5 நாளைக்கு தாய்ப்பால் கொடுக்குறேன். 6ஆம் நாள் எடுத்து வாயில வச்சிருவே பாட்டுல. அப்ப வச்ச பாட்டில் தான் என் மகாலி எப்ப பார்த்தாலும் பாலக்கட்டையோட திருறாங்க. இந்த பாட்டுல சொல்றேன் எப்ப பார்த்தாலும் எங்களே இப்ப குடிக்கிறோம் குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க. எங்களை சொல்லக்கூடாது இருந்துச்சுக்க ஆளுல பண்ணல நாங்க உங்க குடிக்க சொல்றோமா? அம்மா நீங்க ஏமா அன்னைக்கெல்லாம் நாங்க பால் குடிக்க முடியும்னு சொல்றோமா? நாங்க புருஷன் பேரு கேட்டா அன்னைக்கெல்லாம் ஆண்டாவுடைய பக்கம் நாடாத்து போயிருந்தோம். அந்த அம்மாட்ட கேட்டு அம்மா உங்க வீட்டுக்காரர் பேர் என்னன்னு. மேல இருந்து விழுகும்ல மேல இருந்து விழுகும். அவங்க வீட்டுக்காரர் பேர் இருந்து மலைச்சாமியா. ஓஹோ மேல இருந்து விழுகும்லன்னு சொல்லி இந்த கோவில காமிக்குது. சரி மலைச்சாமி. நீங்க இப்ப அப்படியா இருக்கே? கருப்பியா என்னமா இருக்க? அப்புறம் உனக்கா இந்த மரியாதை கொடுத்தா பெருசு செல்வ வாடாடே அப்படின்னு கூப்பிடுறியா நீங்க? இப்பெல்லாம் இந்த மரியாதை கொடுக்கணும் பெருசும் போது ஆளுக பண்ணல. யாரு? என்ன எங்களுக்கு என்னோட கண்ட்ரி என்ன முகத்தை பத்தி பேசும்போது முகத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு முடி நோண்டி இப்படி தெரிஞ்சுக்க எதுவுமே இல்லையா? வாடா மூடுற மாதிரியா? எதுவுமே இல்லை. இந்த இடத்துல என்னமா ஒரு ஆட்டக்கார பை கோபப்படாத செல்லாம். வருது அப்படியே நேரத்துல அப்படி என்னென்னவோ செஞ்சேன் கம்முன்னு இருந்தேன். பிடிக்கல இன்னைக்கு என்னவோ இப்ப ஒரே பார்த்தா அப்படியே எரிச்சலா வருது. எரிச்சலா வருது எடுத்துக்கிட்டு சாகு. இந்த இடத்துல என்ன மாட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? இந்த இடத்துல வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரமா? வியாபாரம். திஸ் இஸ் எ ஃப்ரூட். ஃப்ரூட்ஸ் புருஷனா புருஷனா என்னடாப்ல புருஷாம்ல. ஓ புருஷனா குசு போடுறதாமா? பழங்கள்யா. ஓ ஃப்ரூட்ஸ் பழங்களா? ஃப்ரூட் என்ன பழம் வைக்கிறீங்க அப்படி? இழந்த பழம். இழந்த பழம். ஓகே உங்க பழத்தை எடுத்து சொல்லுங்க. இழந்த பழம் இழந்த பழம்
நீங்க இறந்த பழம் வைக்கிறீங்க. ஆமா. நானும் பல தொழில் பார்த்துட்டேன். பல தொழில் என்ன தொழில்? அம்மா நான் சீசன் தக்க தொழில் பார்க்கறேன். அப்படி என்ன தொழில் பார்க்கறீங்க? இன்னைக்கு நான் வேற தொழில் பார்க்கலாம்னு இருக்கேன். என்ன பார்க்க போறீங்க? பூட்டுக்கு சாவி போடுறது. ஓஹோ, அப்ப நானே தொழில மாத்துறேன். நானும் பல தொழில் பார்த்தேன். கருவாடு வித்தே ஒண்ணும் ஒத்து வரல. மீன் வித்தே ஒண்ணும் செட் ஆகல. புளியம்பழம் வித்தே ஒண்ணும் வாழைப்பழம் வித்தே பல தொழில் பார்த்தேன். இந்த வருஷம் இன்னையில இருந்து நான் பூட்டுக்கு சாவி நானும் இந்த நிமிஷத்துல நானும் தொழில மாத்துறேன். என்ன தொழில்? நான் பூட்டு வியாபாரம் பார்க்கலாம்னு இருக்கேன். பரவாயில்ல, நமக்கு ஏத்தாளா இருக்கு. அம்மா நான் பூட்டுக்கு சாவி போடுறது. நான் வந்து பூட்டு வியாபாரம் பாக்குறேன். அப்படியே பூட்டுக்கு வந்து சாவி ஒழுங்கா இருந்தா சாவியை சேரப்படுவேன். இதெல்லாம் புடிச்சு உடச்சியே போடுங்க சாவியை. ஐயா அம்மா, அப்ப நீ வேற ஆள பாருமா. என்ன வேற ஆள பாரியா? அம்மா நீங்க நினைக்கிற சாவிலாம் லோக்கல் சாவி. லோக்கல் சாவி கிடையாது. நீங்க பூரா அம்பட்டு லோக்கல் சாவி. ஒவ்வொண்ணா மாத்தி மாத்தி போடுற பூட்டா பாத்துட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிறதே தவறு. என்ன தவறு? நாங்கெல்லாம் நேரடியா போய் சாவி போடுறாரு. ஆமா சரி. ஆமா 5 சாவி இருக்கு. ஒரு 6 சாவி இருக்கு. 6 சாவி இருக்கா? 6 சாவிலாம் எனக்கு வேணும். எனக்கு ஒரு சாவி தான் வேணும். ஒரு சாவிலாம் திடீர்னு ஒரு சாவியை வச்சு நாளை பத்திரம் பாத்துருக்கு. உனக்கு என்னையா? மாமா கிட்ட இந்த காலத்துல புழைக்க தெரியாது உங்களுக்கு. எப்படி புழைக்க போறியா? புழைக்க போறியா? எப்படி புழைக்க போறியா? கேட்டியா தம்பி? இப்ப 5 சாவி இருக்குல்ல? ஆமா. இப்ப ஒவ்வொரு சாவியா விட்டு திறந்து பாப்போமா? பாத்தியா 5 சாவி. அந்த சாவி துரு பிடிச்சு ரொம்ப வருஷம். நீங்க நினைக்கிறது ஏன் தவறு? சாவியிலே ஆண் சாவி பெண் சாவின்னு இருக்கு. தெரியுமா உனக்கு? சாவி முத கூட கூர்ந்து பாருங்க. எனக்கு என்ன தெரியும்? சாவியை கூட விட்டு வைக்கிறதுல. சரிம்மா, நீங்க ஒத்து வர மாட்டீங்க. என்ன ஒத்து வர மாட்டீங்க? சாவி யாருக்கு போடணுமா சொல்லுங்க. அங்க தயாரா இருக்கா. உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. என்ன எதுக்கு? சாவி போட வரது அப்புறம் எதுக்கு? அட்ரஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு அட்ரஸ். அப்ப உங்களுக்கு நிரந்தரமா வீடு இல்லையா? வீடு இருக்குதுயா. நிரந்தரமா போட்டுங்க. நிரந்தரமான சாவி வேணும். அம்மா அதத்தாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஓகேன்னா சொல்லுங்க. அப்ப நான் அட்ரஸ் சொல்லுங்க. புதுக்கோட்டை முத்தமிழ் நாராயண சங்கா 3ஆம் நம்பர் ரூம்ல இருப்பேன். 3ஆம் நம்பர் ரூம்ல எதுக்கு? டிவி ஏத்தாப்புல படுத்து கிடப்பேன். இந்த குப்புற அடிச்சு படுத்து கிடக்குறேன். அந்த நீதானியா? நம்மளே அதான் என்ன இடம் ரொம்ப பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாலே சொல்லிருங்க. ஏன் அப்படி? ஏன்னா வேற பக்கம் நான் அட்வான்ஸ் வாங்கிடுவேன். இந்த சாவிக்கு வேற பக்கத்து. அம்மா இது வந்து சும்மா லேசான சாவி இல்லம்மா. சிங்கப்பூர், சீனா, துபாய் போற ஆர்டர் இங்க இருந்தே ஆர்டர் போட்டு. எப்படி சாவியை தனியாவே எடுத்து வச்சு கொடுத்துருவீங்களா? ஆமாமா, கவர் பேக்கிங் பண்ணி கொடுத்துறது. அப்ப வேணா நீங்க ஓகேன்னா சொல்லுங்க. கொத்தோட இருக்க சாவி ஒத்து வர மாட்டீங்க போல. அது சிறுகழுத்து சிங்காரி பட்டு வைத்து சிறு 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 சிங்காரி பட்டு வச்சு அம்மா மாமா ஒரு தடவை வாமா. எங்கடா பிள்ளைய கடை வாமான்னு வேற யாரும் வாமா கூப்பிட்டாங்களா? எஸ்கே பேர்ச்சா? கட்ட புள்ள குட்ட புள்ள கரகமணி போட்ட புள்ள சவந்த புள்ள கண்ணம்மா தாண்டி ஒவ்வொரு பொண்ணம்மா நாட்டு சவந்த புள்ள கண்ணம்மா அடி நான் தாண்டி ஒவ்வொரு பொண்ணம்மா. அடியே கம்மக்கர ஓரத்திலே கண்ணத்தா என்ன கட்டுக்காம பொறியடி சின்னத்தா. சொத்தரைஞ்சு போயிருமா சொல்லத்தா, சொத்தரைஞ்சு போயிருமா சொல்லத்தா. அடியே கம்மக்கர ஓரத்திலே கண்ணத்தா சும்மா பேசுனாங்க என்னத்தா சொத்தரைஞ்சு போயிருமா சொன்னத்தா. மல்லிப்பு வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. அந்த வெள்ளி நிலா வந்து இப்போ தேடுது. எப்ப வர போறேன் மச்சா, எப்ப வர போறேன். அடி எப்போ வர போறே நீ எப்போ வர போறே, எப்போ வர போறே நீ எப்போ வர போறே.
சொன்னாரு. ஆத்தங்கர ஓரமான் நண்டு பிடிக்க சொன்னாரு. நகர 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 நில்லாலே நகர நில்லா. நல்லா பாருங்க. சரிங்க. This is love. அப்படினா? காதல். அப்படினா? காதல்னா கருப்பா இருக்கும். தெரியாது பார்த்ததில்ல. சும்மா போய் சொல்லக்கூடாது. சாமி சக்தி வாய்ந்த தெய்வம். சத்தியமா பார்த்தது. வீரம்மா காளியாத்தா அவனுக்கு தெரியாது. பார்த்ததில்லையா? போய் சொல்லக்கூடாது. தலைமையில நீ சொல்ல கொடுக்கலையா? தலைமையில சத்தியம் பார்த்ததில்ல. ஐயோ என்னைய கொல்ல பாக்குறாப்பா. இது மாதிரி சத்தியம் சொல்லிட்டு நான் கொல்லமுடி காளி கோயிலுக்கு மாலை ஓட்டு வந்திருக்கேன். என்ன பார்த்ததே இல்லையா? உங்களை நான் காதல் பண்ணலான் இருக்கேன். காதல். This is love. எப்படி பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்களா? நம்ம வீட்டுல 2 கட்டில் இருக்கு. அந்த கட்டில போய் என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே சொல்லி கொடுக்காம வளர்த்துருக்காங்கடா. எனக்கு எதுவும் தெரியாதியா? ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலையாமே. யாரியா? யாரு? அது நம்ம டீ கடைக்கார பையன் மணின்னு ஒருத்தன். யார் அது? என் மச்சி நம்ம கடை வச்சிருக்கேன். தெரியாது. நீ கொரோனா நேரத்துல இங்க சேர்த்து விட்டு இன்னும் சேர்த்து வச்சிருக்கானா? நான் பார்த்ததே கிடையாதியா? அம்மாக்கிட்ட எதையும் கத்துக்கிறானு. உங்களை நான் காதல் பண்ணலான் இருக்கேன். பண்ணுங்க. என் காதல் எப்படி தெரியுமா? எப்படி? இங்கு டான்ஸ் ஆடிக்கும் எனது அன்பு கொந்தியா சித்தப்பா மக. நல்ல முறைடா. ஏய் லைட் போட்டா நீ சித்தப்பா மக. அது வேற முறை. உள்ள வந்தா சித்தப்பான்ற வெளியில வந்தா எனது சித்தப்பா மகள் எனது கொந்தியா அவர்களுக்கு ரஞ்சிதா அவர்களுக்கு விழா கொள்கை சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எனக்காக பொன்னாடை அணிந்து பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் எனது சர்வ கலை கூட்டம் மனதால் நன்றி நிறுத்த வணக்கம். உங்களை நான் காதல் பண்ணலான் இருக்கேன். என்ன சொன்னாரு? பண்ணுங்க பண்ணுங்க சொன்னாங்க. சொன்னாரே ஆறலோட மண்ணை கொண்டு வந்து கொட்ட சொல்லு. காதல் பண்ணிருக்கேன். காதல் தெரியுமா? பூங்குயில பூமகில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நாம் படிச்சே நீ நின்னு பாரு. கொஞ்சம்
ஆசையில நான் படிச்சு நீ நின்று பாரு கண்ணதாச நான் இல்ல காளிதாச நான் இல்ல கண்மணிய உன்னோட கவிஞரான கண்ணால முயில மயில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சு நீ நின்று பாரு வீதி உலா பரபரக்கும் கோவில் புலாய பரம்பரைக்கு ஏற்றவளா நீ இருக்க வேறுபுல நெஞ்சுக்குழி ஓரத்துல எந்த தேதி தருவே இடம் முடித்து காத்திருக்கேன் சில நீ கட்டி தினையத்தோடு வாடி உள்ளே தினையத்தோடு வாடி உள்ளே மாமங்கார சம்மதிக்க மஞ்சள் கோடி நான் தருவேன் மாமங்கார சம்மதிக்க மஞ்சள் கோடி நான் தருவேன் பூங்குயிலே பூங்குயிலே ஆசையில நாம் படிச்சே நீ நின்று வாழு கண்ணதாச நானிலே கண்மணிய உன்னால கவிஞரான முயில முயில பாட்டு கொஞ்சம் கேளு ஆசையில நாம் படிச்சே நீ நின்று பாரு என் காதல் சொல்லிட்டேன் உங்க காதல் எப்படி காதல் சொல்லுங்க என்னுடைய காதல் சொல்லுவேன் எப்படி அரும்பாகி முட்டாகி பூவாகி தாயி பூ போல பொன்னான பூவாகி அரும்பாகி முட்டாகி எடுத்த மாடு கொடுத்து வாரி கழுத்த காட்டி கையிரண்டு முட்டாயும் பூவாயி போல பொன்னான பூவாயி இதுதான் நம்ம காதல். காதல் பண்ணு சொல்லிட்டு காலையில சொல்லிக்கிறாம பேக்க தூக்கிட்டு போயிரும். நம்ம காலையிலே கட்டிங்க குடிச்சிட்டு அம்மா கடையை சுத்தி சுத்தி வர வேண்டியது ஒரு நிலைமை எப்படி இவ்வளவு போட்டுமியா? ஆள் கிடைக்குமா? எனக்கு என்ன பொம்பளை பிள்ளை கிடைக்காது. கிடைக்குமா? எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். தாய்க்கு தாயா பிள்ளையோட அருமை தெரியும்.
தாய்க்கு பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? பொண்டாட்டி என்ன செய்வா? புருஷன் தார வேலைக்கு போயிட்டு இருந்தா பாக்கெட்டை தடி பாப்பா. சரி, காசு இருக்கா இல்லையான்னு. இதே இது வப்பாடி செய்வா, காசு இருந்தா எடுத்துக்கிடுவா, காசு இல்லைன்னா கேணிக்குள்ளையும் புடிச்செல்லிடுவா, வேணுக்குள்ளையும் புடிச்செல்லிடுவா. பாத்து ஜாக்கிரதையா. தாய் புள்ள சாப்பிட்டான்னா சாப்பிடலையா அப்படின்னு வயிற்ற தடி பாப்பா. எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். அதனால இந்த தாயுடைய சேலை எதற்கெல்லாம் பயன்படுகின்றது? பெயர் சொல்லாத அன்புனார் அவர்கள் எனக்கு டான்ஸ் ஆடித்த ரஞ்சிதா அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பில் வித்து பெருமைப்படுகிறார்கள். இன்னொரு அண்ணன் ஆக்காட்டி பாடல் பாட சொல்லி 500 ரூபாய் அன்பில் வித்து பெருமைப்படுகின்றார்கள். சமூக மற்றும் மெய்க்கவையிலிருந்து வருகின்றிருக்கின்ற அன்புனார் சிவகுமார் அவர்கள் எனக்கு 200 ரூபாய் அன்பில் வித்து பெருமைப்படுத்திருக்கின்றார்கள். அன்பில் வித்து பெருமைப்படுத்திய அத்தனை அன்புகளின் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல துட்டி கட்டி தூங்க துளி கட்டியாட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலகவட்ட பத்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். பப்பன் கொத்தனார் அவர்களுக்கு இன்னொரு கொத்தனார் 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறார். அதாவது பழச மறக்க முடியாது. எனக்கு அன்பில் பெற்று பெருமைப்படுத்திய எங்கள் தொழிலாளி கொத்தனார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல, அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல துட்டி தூங்க துடி கட்டியாட ஆத்தில மீன் குடிக்க பனுக்கு தலவட்ட பார்த்தாலே சேத்தலைக்க தோடும் செத்தாலும் என்ன கொத்த வேணும், செத்தாலும் என்ன கொத்த வேணும், செத்தாலும் என்ன கொத்த வேணும். ஆத்தா ஒற்றே நீச்சல் பழகினது கொஞ்சேதானே பண்ண புஞ்சோலதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது கொஞ்சேதானே பண்ண புஞ்சோலதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது கொஞ்சேதானே பண்ண புஞ்சோலதானே இரசில காயும் வாழவில்லா தெரியும் இத்து பல சேலையின் சோகக்கல முடியோ தப்பி கொண்டு போகையில் சும்மாட இருக்கும் சேர கட்டி அரைச்சதன் நீ சக்கரையா இருக்கும் சேர கட்டி அரைச்சதன் நீ சக்கரையா அத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போலே, ஆத்தாவும் சேலே அந்த ஆகாயத்தை போலே துட்டி கட்டி தூங்க துளி கட்டியாட ஆத்துல மீன் குடிக்க பனுக்கு தலவட்ட பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். அக்க கட்டி பழகினது ஆடு கட்டி மேய்ச்சது கொஞ்சேரதானே பண்ண புஞ்சோரதானே அட்டை கட்டி பழகினதோ ஆடு கட்டி மேய்ச்சலும் சேரலாமே பண்ண பூஞ்சோலாமே துக்க இரவு சிறியாது வெயிலுக்குள்ளே குடையாது கொஞ்சேரதானே பண்ண புஞ்சோரதானே இரசில காயும் வாழவில்லா தெரியும்
முடியாது ஆற்றில மீன் பிடிக்க அப்பனுக்கு கருவட்டு பார்த்தாலே சேத்தனைக்கே தோணும் நான் செத்தால என்ன பத்த வேணும் செத்தால என்ன நெல் கிராமம் பூபதி அவர்கள் சார்பாக உளுந்து காய போட்டிருந்தே அந்த உளுந்த கொட்டி அள்ளு முன்னே அந்த சந்தால சிமையில இன்னைக்கு உரிமை சத்தந்தா கேட்டதென்ன உரிமை சத்தந்தா கேட்டதென்ன எங்கெங்க முட்டையிட்ட நான் கல்ல துளைச்சு கருமலையில் முட்டையிட்டே ஐயா இட்டது 4 முட்டை பொரிச்சது 3 குஞ்சு ஐயா நான் இட்டது 4 முட்டை பொரிச்சது 3 குஞ்சு அந்த மூத்த குஞ்சுக்கிறதேடி 3 மலை சுத்தி வந்தே அந்த நடு குஞ்சுக்கிறதேடி 4 மலை சுத்தி வந்தே அந்த இறைய குஞ்சுக்கிறதேடி போகையிலே அந்த காணாங்குரத்திமாவே கண்டிருந்து கண்ணி வச்சா அந்த குரத்திமையே கண்டிருந்து கண்ணி வச்சா கால 2 கண்ணிக்குள்ளே ரெக்க 2 மாரடிக்க 4 கண்ணீர் 6 பெரிய ஆன ஒளிப்பாட்ட பள்ளம் பெரிய பண்ணி ஒளிப்பாட்ட ஏறு எது ஒளிப்பாட்ட நான் பெத்த மக்கா உங்களை எல்லாரையும் விட்டுட்டு நாளைக்கு பஞ்சாயத்து நாடகத்துக்கு போறேனே நாங்கள் வேற ஊருக்கு போறோமே நான் பெத்த மக்கா உங்க எல்லாரையும் விட்டுட்டு நாளைக்கு பஞ்சாயத்துக்கு நாடகத்துக்கு போறேனே குருவி என இயக்கி எழக்கூடாது குருவி என வந்து எழக்கூடாது கூடாது வழிகளும் இருக்குதம்மா பாட்டு பாடி ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு தான் பாடுறேன் அண்ணன் விருப்பத்துக்காக.